மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட சென்னையில் தமிழக அரசு சார்பில் முழு வீச்சில் நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அனைத்து துறை அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். ஆனால் தமிழக அரசின் செயல்பாட்டை அரசியல் காரணங்களுக்காக எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருவதாக அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் மற்றும் அரசு செயலாளர்கள் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய தலைமைச் செயலாளர் ஞானதேசிகன், மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட சென்னையில் அரசின் அனைத்து துறை சார்பில் முழு வீச்சில் நிவாரணப் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். Extraordinary coordination between police, revenue, municipal administration, fire and rescue services. The director of fire services and his team have done an extraordinarily, great job. What I am trying to mention to you that every department which was involved in this flood relief have contributed. பின்னர் பேசிய சுகாதாரத்துறை செயலாளர், மழை வெள்ளம் பாதித்த அனைத்து பகுதிகளிலும் மருத்துவ முகாம்கள் நடைபெற்று வருவதாகவும் போதிய மருந்துகள் கையிருப்பில் உள்ளதாகவும் கூறினார். இந்த சென்னை பகுதியில் இந்த 3 நாட்கள் ஏற்பட்ட மழையில் நிறைய இந்த மாதிரி சடனா ஏற்படக்கூடிய வெள்ள சூழ்ந்த பகுதிகளுக்கு 92 நடமாடும் மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டு மாநிலத்தில் பாதிக்கப்படாத பகுதிகளில் வரவேற்கப்பட்டு அதுவும் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். தேவையான மருந்து கையிருப்பில் உள்ளது. சென்னையிலிருந்து வெளியூர்களுக்கு இன்று முதல் 100% பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும் நேற்று மட்டும் சுமார் 3000 பேருந்துகளில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயணம் செய்ததாகவும் போக்குவரத்து துறை செயலாளர் பிரபாகர் ராவ் தெரிவித்தார். 65% பஸ் சர்வீசஸ் நாம் ரிஸ்டோர் பண்ணிருக்கோம். எல்லா ஆக்சசிபிள் ஏரியாஸ்ல பஸ் போறதுக்கு நம்ம ஏற்பாடு செய்திருக்கோம். ஈவன் ஒரு லாங் ரூட்ல சில ஏரியாஸ்ல அப்டக்கல்ஸ் இருந்தா கூட அந்த ஏரியா வரை போயிட்டு திருப்பி சிங்கிள் ஸ்ட்ரிப்ஸ் போடுறதுக்கு நாம் அறிவுரை கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சென்னையிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கும் பல்வேறு பகுதிகளுக்கு நேற்றுக்கு 3000 பஸ்ஸஸ் நாம் ஏற்பாடு செய்திருக்கோம். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் இருந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் நேற்றுக்கு பயணம் செய்திருக்கிறார்கள். சென்னையில் மழை குறைந்துள்ளதால் செம்பரம்பாக்கம், பூண்டி உள்ளிட்ட 4 முக்கிய நீர்த்தேக்கங்களிலிருந்து வெளியேற்றப்படும் தண்ணீர் பெருமளவில் குறைக்கப்பட்டுள்ளதாக பொதுப்பணித்துறை செயலாளர் பழனியப்பன் தெரிவித்தார். செம்பரம்பாக்கத்தை பொறுத்தவரை தற்பொழுது அதிக அளவு நம்ம 29,000 கியூசெக்ஸ் வரை வெளியே விடப்பட்டிருந்தது. இப்பொழுது படிப்படியாக அது குறைந்து 3,500 கியூசெக்ஸ் மாலை 4 மணிக்கு வெளியிடப்படுகிறது. பூண்டியில் அதே போன்றே 35க்கு 33.5 இங்கே அதிகமாக போயிட்டு இருந்தது. இப்பொழுது 12,215 கியூசெக்ஸ் தான் இன்றைய தினம் போய்கொண்டிருக்கிறது. ரெடியல்ஸை பொறுத்தவரையிலே அதே போன்று 1,550 கியூசெக்ஸ் தான் இன்றைய மாலை சென்று கொண்டிருக்கிறது. சோழவரத்தில் 400 கியூசெக்ஸ் தான் விடப்படுகிறது. பின்னர் பேசிய மின்துறை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன், நிவாரணப் பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருவதாக கூறினார். ஆனால் அரசியல் காரணங்களுக்காக எதிர்க்கட்சிகள் அரசை குறை கூறி வருவதாக அவர் குற்றம் சாட்டினார். ஒவ்வொரு நிமிஷமும் இந்த பணிகளை கண்காணித்து அப்போதைக்கு வழங்கிக்கிட்டே இருக்காங்க. அம்மாவுடைய உத்தரவின் அடிப்படையில் அனைத்து பணிகளும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. சில பேர் காப்புணர்ச்சியோடு தேர்தல் வருகிறதுக்காக தேர்தல் பிரச்சாரம் பயன்படுத்தலாமேங்கிறதுக்காக சில எதிர்கட்சிகள் வேண்டுமானால் காப்புணர்ச்சியோடு சொல்லாமே, துணி கூட உண்மை இல்லை.